சபையில் ஏறெடுக்கப்படுகிற உபவாசத்தில் ஆள் இருக்க மாட்டாங்க. சத்தியமாக நடக்கும் இது. இதெல்லாம் மார்க்கம் தப்பி போகிற நட்சத்திரம். முகஸ்துதிக்காக மகிமையை நீங்கள் மறுதளிச்சுட்டு போகிறீங்க. இதெல்லாம் அவ்வளோதான். சபை பாட்டுக்கு சபை ரன் ஆகினே இருக்கும். வரலன்னா ஒன்றும் குறையாது. வர்றது வரதான் செய்யும், போகிறதான் செய்யும். ஆனால் இதெல்லாம் நடக்கும். இது சபையோடும் சங்கத்தோடும் சபையோடும் சத்தியத்தோடு இருக்காது. இது பலதரப்பட்ட தொடர்புகள் இருக்கும். யூதாஸ்கரியோத்து மாதிரி எனக்கு பரிசேயனும் வேணும், எனக்கு சதுசேயனும் வேணும், வேத பார்க்க வேணும், ஏரோதியரும் வேணும், இயேசுவும் வேணும். இவங்கெல்லாம் அரசு அங்கீகாரம் பண்ணப்பட்ட பெரிய ஆத்மீகள், பெரிய ஜனங்க. இவங்க மூலியமாக நம்ம இன்னும் முன்னேறலாம், வாழ்க்கையில் பிரகாசிக்கலான்னு போய் கடைசியில் தூக்கு போட்டு தான் செத்துது இந்த மனுஷன். யார்? இயேசுவோடு இருந்தது. இதுவும் பிசாசு ஓட்டுச்சு ஒரு காலத்தில். மத்தேயு 10:1 இந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். எதுக்கு சொல்கிறேன்னா, அமலேக்கரை அழிக்கணும், அமலேக்கருக்குரியதையும் அழிக்கணும்னு சொன்னது. ஒரு காலத்தில் யுத்தத்துக்கு போனால் அவங்களுக்கு உரியதெல்லாம் ஒரு ஆசீர்வாதமே கர்த்தர் கொடுத்துருந்தார். ஆனால் அந்த அமலேக் விஷயத்தில் ஒண்டி அமலேக்கே நான் வெறுக்கிறேன், அவனுக்குரியதே நான் வெறுக்கிறேன், வேணாம். இவன் கொடுக்காத இந்த கருமித்தனம் பண்ணுறவன், காணிக்கையை நிர்மூலப்படுத்துகிறவன், தசமகத்தை ஆட்சேபிக்கிறவன், கொடுக்க விடாத தடை செய்கிறவன், வழி விட மாட்டான்.